வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. எங்கும் எதிலும் ஊடுருவி பாயவல்ல பாய்ம பொருளான இந்த இறை ஆற்றலை வணங்கியும், என் பெற்றோரை வணங்கியும், உடலுக்குள் உயிரை, உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி நமக்கு உணர்ந்து ஓதிய உத்தமர் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களை வணங்கியும், அருட்தந்தையின் பாதையில் இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தை நல்ல முறையில் பயணிக்க கொண்டிருக்கும் நம் தலைவர் பத்மஸ்ரீ அருள்நிதி SKM கைலானந்தம் ஐயா உள்ளிட்ட அத்துணை நிர்வாகிகளை வணங்கியும், ஆழியார் IT இயக்குனர் பேராசிரியர் கிருஷ் முரளீஸ்வரர் மற்றும் பேராசிரியர் வீரப்பன் உள்ளிட்ட அத்துணை நிர்வாகிகளை வணங்கியும், இந்த இணையத்தில் நிகழ்வை சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய பேராசிரியர் சந்திராம் அவர்களை வணங்கியும், மற்றும் இந்த சிறப்பு நிகழ்வில் நடமாடும் தெய்வங்களான மெய்யுணர்வாளர்கள் இருபால் மெய்யன்பர்களை வணங்கியும், பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் என்ற தலைப்பிலே சிந்தனை அளிக்க உள்ளேன். ஆசான் அவர்கள் சூக்குமமாக சிறப்பாக எழுந்து அருளிருந்து நடத்தி வைக்க அருள் புரிவாராக என்று என் அறிவை அவரோடு இணைத்துக் கொண்டு சிந்தனையை தூங்குகிறேன். வாழ்க வளமுடன். அறிவேதான் தெய்வம் என்றார் தாய்மானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அப்பேரறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவிக்கென்றே அறிவித்திருக்கோயில் கட்டினார் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம்பகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வாம். பிறக்கும் போது பெயர் இல்லாமல் மூச்சோடு பிறக்கிறோம், இறக்கும் போது மூச்சில்லாமல் பெயரோடு இறக்கிறோம். இதற்கு இடைப்பட்ட காலத்தில் நாம் எண்ணம் சொல் செயலால என்ன செயல் செய்து வாழ்ந்தோமோ அதுதான் வாழ்க்கை என்று பகவான் கிருஷ்ணர் வலியுறுத்துகிறார். பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு யாருமே நாம பிறக்கல. ஐயோ பிறந்து விட்டோமே என வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் பல பேர். பிறந்துட்டோம், மீண்டும் இம்மண்ணில் பிறப்பெடுத்து வாழ்வோம் என்று பெயரளவில் வாழ்ந்தாலும் அது எந்தவித பிரயோஜனம் இல்லை. வாழ்க்கை என்னும் சோலையிலே வசந்தம் என்னும் மலரை பறிக்க வேண்டும் என்ற வார்த்தையை வரலாற்றில் பதிக்க வேண்டும் என்பதை உள்ளத்தில் விதைக்க வேண்டும். எல்லா உயிரினங்களும் பிறக்கும் போது வாழ்க்கையை கற்றுக்கொண்டு பிறக்கிறது, அல்லது வாழ்க்கைக்கு தேவையான திறமையோடு பிறக்கின்றது. உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும், நீந்த தெரியாத மீன்கள் இல்லை, ஓடத் தெரியாத மான்கள் இல்லை, பாடத் தெரியாத குயில்கள் இல்லை, ஆடத் தெரியாத மயில்கள் இல்லை. ஆனால் வாழத் தெரியாத மனிதர்கள் ஏராளமாக உள்ளனர். அதனால் வாழத் தெரியாமலேயே இருந்தும் விடுகிறார்கள். அவ்வாறு வாழத் தெரியாதவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் வாழும் கலைத்தான் மனவளக்கலை யோகா. இந்த மனவளக்கலை யோகா மூலம் உடலுக்கு உடற்பயிற்சி, உயிருக்கு காயகல்பம், மனதிற்கு அகத்தவம், நல்ல குணநல பேருக்கு அகத்தாய்வு என்றும், நம்மை நாமே உணர்ந்து கொண்டு அந்த இறையனையோடு சேர்வதற்காக நான் யார் என்று சொல்லக்கூடிய பிரம்ம ஞானம் என்று சொல்லக்கூடிய பயிற்சிகள் அடங்க பெற்ற ஒரு பெரிய பொக்கிஷம் மனவளக்கலை யோகா. இந்த மனவளக்கலை யோகாவிலே அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஒரு சிறப்பு மிக்க, சொல்லாத தத்துவமே கிடையாது, அதிலே ஒரு சிறப்பு மிக்க தத்துவம் தான் பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உயிரின் நிலை என்ற ஒரு சிறப்பு. பிறப்பு இறப்பு நடுவே பூ உலக வாழ்வு, இதை மறைக்கும் நிலையில் உள்ள மதியின் போக்கே மாயை. துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பாம், அறமாம் அறிவின் உயர்வாம், இன்பமும் அமைதியும் மனதிற்குள் இருந்திட வரவேண்டும் என்பதை இன்பம் அறியாதோர் எங்கெல்லாம் தேடி அலைந்து துன்புறுகிறார்கள் என்று மகரிஷி ஒரு கவியிலே சிறப்பாக கூறியிருக்கிறார்கள். அப்ப இந்த உயிரை பற்றி நாம சிறப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த உயிரறிவை உள்ளுணர்வாய் உணர்ந்து கொண்டால் போரில்லா நல்லுலகம் அமையும் என்று அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு தெளிவுபட கூறுகிறார்கள். இந்த பிரபஞ்ச தோற்றங்களுக்கெல்லாம் காரணமாகிய மிக நுண்ணிய இயக்க மூலக்கூறு தான் விண் என்று சொல்லப்படுகிறது.
அந்த விண்ணு தான் பேரியக்க மண்டலத்துல ஆற்றல் களமாகவும் ஒவ்வொரு உயிர்களிடத்துல உயிராற்றலாக இருப்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் நாம கருவழியாக அப்பா அம்மாவுடைய வழியிலே பிறக்கிறோம் பதிவுகளோடு, குரு வழியாக மீண்டும் ஒரு முறை பிறக்கிறோம் பதிவுகளை போக்கிக் கொள்ள, களங்கங்களை போக்கி தூய்மைப்படுத்திக் கொள்ள. அப்படி இந்த உயிரை பற்றி வேதங்கள்லயும் உபநிடதங்கள்லயும் எந்த ஒரு விளக்கத்தையும் சரியா கொடுக்கவே இல்லை. மருத்துவத்தின் மூலமாக சரி, விஞ்ஞானத்தின் மூலமாகவும் சரி, உயிரை பற்றிய சரியான விளக்கம் யாருக்குமே கிடைக்கவே இல்லை. ஆனால் உயிரை உணர்ந்தவர்கள் சித்தர்கள் மட்டுமே என்று குறிப்பிடப்படுகிறார் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள். 18 சித்தர்களுள் 19வது சித்தராக அறிமுகப்படுத்தப்பட்டவர் நமது அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள். சித்தர்கள் எல்லாம் சித்தாந்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தன் உடலுக்குள்ளாகவே ஜீவனே சிவலிங்கமாக இருக்கிறது, ஜீவனே தெய்வமாக இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்கள் தான் சித்தர்கள். உடலுக்குள்ளே போய் நுணுகி 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 ஆராய்ச்சி பண்ணி நம் உடலுக்குள்ள உள்ள தெய்வத்தை உணரக்கூடியதுதான் சித்தர்கள். இதையே நம் உடலை விட்டு வெளியே சென்று மனம் சுத்தவெளி வரையில் சென்று வெளியே தேடக்கூடிய சித்தர்கள் வேதாந்திகள் என்று சொல்லப்படுகிறார். சித்தாந்தம் வேதாந்தம். உடலுக்குள்ளே உயிரை தெய்வமாக எண்ணுவது சித்தாந்தம். உடலுக்கு வெளியே சென்று எங்கும் நீக்கமர நிறைக்கின்ற அந்த சொத்த வெளியை நினைப்பது வேதாந்தம் என்று பெரியோர்களால் சொல்லப்படுகிறது. இந்த சத்து சித்து அனந்தம் என்று சொல்லுவார்கள் இயற்கையை. அதாவது சத்தாகிய மெய்ப்பொருள் தான் சித் என்ற உயர்நிலை வரை விரிந்து இந்த பிரபஞ்சத்திலே அனந்தம் என்று சொல்லக்கூடிய பலவிதமான மலர்ச்சிகளை பெற்று வந்திருக்கிறதுனாலே அதற்கு இயற்கைக்கு சச்சிதானந்தம் என்று சொல்கிறார்கள். இந்த உயிரை பற்றி நாம புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அகத்தவம் மூலமா தான் நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். புலன் வழியே வெளியே செல்லும் மனதை அகம் நோக்கி கவனிப்பதுதான் இந்த ஆக்கினை தவம். ஒரு அதாவது புலன் மட்டும் இயங்கும், மற்றதெல்லாம் இயங்காது ஆக்கினையில. அதுதான் 4 விதமா சொல்லுவாங்க. பிரத்யாகாரா, தாரணா, தியானம், சமாதின்னு சொல்லுவாங்க. பிரத்யாகாரனா வித்ட்ராயல் ஆஃப் மைண்ட் ஃப்ரம் அதர் ஆக்டிவிட்டிஸ். புதத்தே ஓடிக்கொண்டிருக்கிற மனதை திருப்புவது. எங்கே திருப்புவது? ஏதாவது ஒன்றின் மேல் திருப்பது தான் தாரணை. அப்படி ஏதாவது ஒன்றின் மேல் திருப்பதற்கு பதிலாக நம் உயிர் மேல் மனம் வைத்து தவம் பண்றோம் பாருங்க, அதுக்குதான் தியானம் அப்படின்னு சொல்றாங்க. அதையே சமாதி நிலைக்கு இந்த மனதை இறைநிலையோடு ஒன்று செய்து அந்த இறைநிலையோடு ஒன்று நிற்கக்கூடிய ஒரு தியானம் இருக்கு பாருங்க, அதுதான் சமாதி நிலை என்று சொல்றார்கள். இப்படி சித்தர்கள் அகத்தவத்தின் மூலமாக மனதை உயிர் மீது வைத்து உயிரை பற்றியும் உயிரின் அளவை பற்றியும் அருமையாக நமக்கு எடுத்து கூறுகிறார்கள். விஞ்ஞானத்திற்கும் எட்டாத ஒரு வகையிலே சித்தர்களுடைய இந்த தவ வலிமையால் நமக்கு அருளிருக்கின்றார். அதுதான் அண்டத்திலே முழுவதுமாக பரவியுள்ள விண் என்று சொல்லக்கூடிய அந்த மகா ஆகாசம் தான். அதாவது சொத்த வெளியிலே இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவிருக்கக்கூடிய விண்களின் தொகுப்பை மகா ஆகாசம் அப்படி சொல்லுவாங்க. அதே விண்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள்லே ஒரு தொகுப்பாக இருந்தால் அதற்கு பூத ஆகாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே விண்கள் உயிரினங்களிலே சுழலும் போது சித்தாகாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. மகாகாசம், பூதாகாசம், சித்தாகாசம். சொத்த வெளியில் உள்ள விண்களின் தொகுப்பு மகா ஆகாசம். பஞ்சபூதங்களில் உள்ள ஜடப்பொருள்களில் உள்ள பஞ்சபூதங்களின் தொகுப்பு பூத ஆகாசம். அதே விண்கள் உயிரினங்கள்ல இருக்கும்போது அவை உயிர் சுழலாக சுழன்று வரும்போது சித்தாகாசமாக இருக்கிறது என்பதை தெளிவுபட கூறியிருக்கிறார்கள். இந்த உயிரினுடைய எடை எவ்வளவு அப்படின்னு கணக்கெடுத்து சொன்னால் அவர் திருமூலர் நமக்கு ஒரு அருமையான ஒரு கவியில் கூறுகிறார்கள். மேவிய சீவன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிரொன்று 100 கூறிட்டு மேவிய கூறது 1000 ஆயினால் ஆவியின் கூறு 100,001 என்று ஒரு பசுவின் ரோமத்தை 1,00,000 கூறு போட்டா இந்த லட்சத்துல ஒரு கூறு தான் உயிரினுடைய எடை. அதனாலதான் உயிர் விண்ணுக்கு உடல் மண்ணுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எதோடு எங்கிருந்து வந்ததோ அதோட சேர்வதுதான் சிறப்பு. அப்ப உயிர் எங்கிருந்து வந்தது அப்படின்னு நாம பாக்குறச்ச
அது நம்மை நாமே திரும்பி பார்க்க வேண்டும் என்றா நம்ம அழகா நமக்கு சொல்றாரு, இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் வெண்ணாம் என்ற பிரம்மஞான பாடல் நமக்கு சிறப்பா கொடுத்திருக்காரு. அப்படி நம்மை நாமே திரும்பி பார்க்கும் பொழுது நாம் யாராக இருந்தோம் என்றால் தந்தை தாயாக இருந்திருக்கின்றோம். அதற்கு முன்னோக்கி பார்க்கும்போது பாட்டன் பாட்டி, கொள்ளுப்பாட்டன் கொள்ளுப்பாட்டி, எள்ளுப்பாட்டன் எள்ளுப்பாட்டி, பூட்டன் பூட்டி, சேயோன் சேயோள், பரன் பறை என்று சொல்லக்கூடிய 7 தலைமுறைகளை உணர்த்தும். அப்படி 7 தலைமுறைகளையும் தாண்டி நாம் பின்னோக்கி பார்க்கும் பொழுது மனிதன் தோன்றி 63 லட்சம் ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. அப்படி மனிதன் தோன்றுவதற்கு முன்னாடி எதுவாக இருந்தது இந்த உயிர் என்று பார்க்கும்போது விலங்கினங்களிலே இருந்தது 4 அறிவு ஜீவராசிகளாகவும், பிறகு 3 அறிவு, ஈரறிவு, ஓரறிவு என்ற தாவரங்களிலே அந்த உயிர் ஓரறிவு தொடு உணர்வு என்ற வகையில் இருந்திருக்கிறது. மீண்டும் நுண்ணோக்கி பின்னோக்கி பார்க்கும் பொழுது அது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் என்று சொல்லக்கூடிய விண்ணாகவே இருந்திருக்கிறது. அந்த விண் எவ்வாறு தோன்றியிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது நுணுகி ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்றது. ஏன் எழுச்சி பெற்றது என்று சிந்திக்கும் பொழுது அருட்தந்தை அவர்கள் அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அப்படின்னு சொல்லும் போது அந்த செல்ஃப் கம்ப்ரசிவ் சரௌண்டிங் பிரஷர் போர்ஸ்னால அந்த சொத்த வெளிதான் தண்ணீருக்கு ஆற்றலால் எழுச்சி பெற்று இறைத்துகளாக மாறியது. அந்த இறைத்துகள்களின் தொகுப்பு தான் விண்ணு. அப்படி விண்ணை நுணுகி பார்க்கும்போது இறைத்துகளாகவும், அந்த இறைத்துகளும் இல்லாமல் பார்க்கும்போது அது சொத்த வெளியாக இருக்கிறது என்பதை அருட்தந்தை அவர்கள் நமக்கு தெளிவாக குறிக்கிறார். உயிர் எங்கிருந்து வந்தது என்றால் சொத்த வெளியிலிருந்து இந்த பிரபஞ்சம் என்னும் நந்தவனத்திலே இறுதியாக பூத்த மலர் மனித மலர். அந்த மனித மலர்ல இருந்து தோன்றியதுதான் இந்த உயிர். அப்போ இந்த உயிர் பிறப்பதற்கு முன் எவ்வாறாக இருந்தது என்றால் நம் பெற்றோராக இருந்தது ஒவ்வொருவருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இறப்புக்கு பின் எப்படி இந்த உயிர் நிலையை மாற்றம் அடைகிறது என்பதை சிந்திக்கும் பொழுது இறப்பு என்பது எவ்வாறாக ஏற்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிறப்பும் இறப்பும் என்கிற தெய்வீக இருட்டறையில் விளையாடும் திருவிளையாடல் தான் இந்த ரெண்டுமே. தெய்வீக திருவிளையாடல் தான். பிறந்தவர் கண்டிப்பாக மரணம் அடைவது நிச்சயம். எதுக்காக பிறந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா சாவறதுக்காக தான் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நிறைய பேர் அது மாதிரி எண்றது இல்லை. பயம். பிறக்கும் போதும் இறக்கும் போதும் மன இயக்கம் இருக்கிறதே கிடையாது. அதனால நமக்கு எந்தவித கஷ்டமும் தெரியாது. அந்த உயிரை பற்றி அழகா சொல்வார் மகரிஷி அவர்கள். உயிர் விண்ணாம் சூக்குமமாம் உடலுக்குள்ளே உயிர் சுழல விரியும் மலை ஜீவகாந்தம். உயிர்காந்தம் உடலின் அணு அடுக்கை காக்கும். உயிர்காந்தம் உடல் இயக்கம் மன இயக்கம் நடத்தி வைக்கும். உயிர்காந்தம் உடலில் மின்குறுக்கானால் உடலில் வலி நோய் இவைகளாகி உயிர் தாங்கும் வித்து சக்தி உடைந்து போகும், உயிரும் போகும் சொல்றார் கடைசியில. அப்போ அந்த வித்து கழிவினாலதான் பிறப்பு இறப்பு உண்டாகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தந்தை தாய் ஈருயிர் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாய் உலகில் வந்தோம். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவு அனைத்தும் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியிலே முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு அதனால்தான் நாம் குரு வழியாக நாம் இந்த உயிரறிவை உள்ளுணர்வாய் உணரக்கூடிய அந்த ஆக்கினை உபதேசம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நாளை நாம் நினைவு கூறுவோம் என்று அருட்தந்தை கூறுகிறார்கள். அப்போ இந்த இறந்த பின் இந்த மரணம் எப்படி ஏற்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமது உடலிலே இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் இவற்றுக்கு இடையிலே தேக்கமோ தடையோ மின்குறுக்கோ ஏற்படும் போது அங்கே ஏற்படுவது வலி. அது இடத்தால் நீடித்தால் நோய், அது காலத்தால் நீடித்தால் பெரிய வியாதியாகி கடைசியில் வித்து சக்தி உடைந்து வித்து வெளியேறி மரணம் சம்பவிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மரணத்தின் வகைகள் 3 விதமாக இருக்கிறது என்று அருட்தந்தை அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஒன்று, நோய்வாய்ப்பட்டு இறக்கக்கூடிய இயற்கை மரணம். இரண்டாவதாக தற்செயல் விபத்து என்று சொல்லக்கூடிய அகால மரணம். மூன்றாவதாக ஜீவன் முக்தர் என்று சொல்லக்கூடிய ஜீவ சமாதி என்று சொல்லப்படுகிறது. இப்போ நன்கு வாழ்ந்து சிறப்பான முறையிலே நோய் நொடி இல்லாமல் எல்லா 16 செல்வங்களையும் பெற்று பெரு வாழ்வு வாழ்ந்து 100 வருடங்கள் வாழ்வாங்கு வாழ்ந்து பிறகு நோய் நொடியோடு இறக்கக்கூடியதுதான் இயற்கை மரணம் என்று சொல்லப்படுகிறது. அதே போல தற்செயல் விபத்து என்றது டிசைன் பாடி சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது
அகால மரணம் தற்கொலை பண்ணிக்கிட்டாலோ இல்ல விபத்து ஏற்பட்டு உயிர் பிரிந்தாலோ அந்த ஆன்மாவானது அந்த பச்சை மரங்கள், குளக்கரை ஆகிய இருள் சூழ்ந்த இடங்கள்ல தான் அது தொக்கி நிக்குமாம். இந்த இடங்கள்ல தான் உலாவி கொண்டே இருக்கும். அதனால தற்கொலை மூலமாக உயிர் பிரியும். இப்ப தற்கொலை செய்துகிட்டுக்கு உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட்ல இருந்து அந்த செமன் வெளியே வந்திருக்காது. அப்படி இயற்கை மரணம் அடைந்தால்தான் அந்த ஜீவ வித்து குழம்பு வெளியேறி மரணம் சம்பவிக்க முடியும். நிறைய பேர் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல கூட ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அந்த வித்து கழிந்திருந்தால் அது இயற்கையான மரணம் என்று. சப்போஸ் வித்து கழியாம அடிச்சு போட்டு தூக்கி மாட்டிடுறாங்க இல்லையா, அது கொலை செய்யப்பட்டிருப்பதாக அசியூம் பண்ணுவாங்க காவல்துறையினர். இப்படி வித்து தானாக வெளியேறும் போதுதான் இயற்கை மரணம் உண்டாகிறது. தற்கொலை என்று சொல்லும் பொழுது அப்பொழுது நிறைவேறாத ஆசைகளின் தொகுப்பு அந்த கருமையத்திலே அதிகம் பதிஞ்சிருக்கும். அதனால அந்த சோல் எர்த்போன் ஃபீல்ட்லயே இருக்கும். இதுதான் தற்கொலை என்று சொல்வார்கள். அதற்கு ஜீவ சமாதி என்று சொல்லக்கூடிய ஜீவன் முக்தர்கள். இந்த ஜீவ சமாதி என்பது அதாவது உடலிலேயே உயிர் சோர விட்டு கொண்டு, அதாவது உடலைக்கும் மனையைக்கும் நிறுத்திவிட்டு இந்த உயிர் மட்டுமே உச்சி முதல் உள்ளங்கால் வரை இயக்க வைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் ஜீவ சமாதி என்று சொல்லக்கூடிய ஜீவ முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி 3 விதங்களிலே மரணம் ஏற்படுகிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி 3 நிலையிலே மரணம் ஏற்படுவதற்கு முன்னாடி மனிதன் எப்படி தோன்றியிருப்பான் அப்படின்னு மகரிஷி ஒரு கருத்து சொல்றாரு. தி லா ஆஃப் நேச்சர், அதாவது இயற்கை சட்டம்னு ஒண்ணு இருக்கு. அந்த சட்டம் என்னன்னா, வேறுபட்ட ஜீவராசிகள் இனச்சேர்க்கை கொள்ளாது. அப்படி ஒன்று சேர்ந்தால் அது கருத்தரிக்காது. அப்படியும் கரு உருவாயிடுச்சுன்னு சொன்னா பிறக்கும் சந்ததி மலடாக இருக்கும். இதுதான் இயற்கை சட்டம் என்பது. இந்த இயற்கை சட்டத்தை இறைநிலையானது தகர்த்துவிட்டு தன்னை அறிய வேண்டி ஏற்பட்ட ஒரு திடீர் தன்மாற்ற நிகழ்வுதான் சடுதி மாற்றம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சடுதி மாற்றத்தின் மூலமாக தான் 2 வெவ்வேறு ஜீவராசிகள், வாரில்லா குரங்கும் ஒரு யாழி என்று சொல்லக்கூடிய சிங்கமும் இணைந்து உருவானதுதான் மனித இனம். இது 63 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இது தோன்றியிருப்பதாக வரலாறு சொல்லப்படுகிறது. இப்படி வாழும்போது ஒரு பயணம் பிள்ளைகள் வாயிலாக, உடலை விட்டு பிரிந்த போது ஒரு பயணம் ஒத்த கருத்துடைய ஆன்மாவோடு இணைந்து இயங்க கொண்டிருப்பதாக இந்த உயிர் இயங்குகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மகரிஷி சொல்றாரு, ஆஃப்டர் த டெத், இந்த இறப்புக்கு பின்னாடி உயிர் எங்க போகும் அப்படின்னு சொன்னா, அது நிறைவேறாத ஆசைகளின் தொகுப்பா இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு 4 லேயரா பிரிச்சிருக்காங்க இறையாற்றல். அதாவது 1 சாலோக்கியம், 2வது சாமீபியம், 3வது சாரூபியம் என்ற லேயர், 4வது சாயுச்சியம் என்று சொல்லக்கூடிய ஒரு லேயர். சாலோக்கியம் என்பது எர்த்போன் ஃபீல்டு, அதாவது சந்திரகலன் வரையில். சந்திரன் 2,30,000 மைல் தொலைவிலே சந்திரன் இருக்கிறான். இந்த சந்திரன் வரையில் வியாபித்திருக்கக்கூடிய அந்த முழு இடத்திற்கு வேறு சாலோக்கியம் என்று பெயர். அப்போ இந்த சாலோக்கிய லேயர்லயே இந்த ஆன்மா இருக்குதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா, அது நிறைவேறாத ஆசைகளின் தொகுப்பு அதிகமாக இருக்கும்போது, சப்போஸ் அகால மரணம் அடைந்தவர்கள் எதையும் என்ஜாய் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவருடைய ஆசைகள் அதிகமாக இருக்கும். அந்த ஆசைகள், அந்த எண்ணங்கள் நிறைவேறணும்னு சொன்னா ஒத்த கருத்துடைய ஆன்மாவோடு அந்த சோல் அட்டாச் ஆயிடும். அதுதான் டிசன் பாடி சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாடி, அந்த சோல் நம்ம இருட்டான பகுதிக்கோ, நல்ல வெயில் நேரத்துல மல்லிகை பூ வச்சுக்கிட்டோ, இல்ல அது மாதிரி நேரத்துல பச்சை மரம் இல்ல குளக்கரை இருக்கக்கூடிய இடத்துக்கு போக வேண்டாம் என்று பெரியோர்கள் பிள்ளைகளை சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இடத்துலதான் அந்த ஆன்மா உலாகிட்டே இருப்பதாக ஒரு வரலாறு. ஆகவே இந்த எர்த்போன் ஃபீல்டுலேயே இறப்புக்கு பின்னாடி அகால மரணம் அடைந்தவர்களுக்கும் தற்செயல் விபத்தானவர்களுக்கும் தற்கொலை செய்து கொண்டவருடைய ஆன்மாவும் எர்த்போன் ஃபீல்டே இருக்கும். ஒத்த கருத்துடைய ஆள் வரும்போது
அந்த பாடியோட இந்த சோல் அட்டாச் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டாச் ஆயிட்டு அது தேவையானதை சாதித்துக் கொள்ளுமாம். இப்படி ஒரு ஆன்மா தூய்மை அடைய வேண்டும் என்றால் இட் நீட் 10 lakhs பாடி அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லப்படுகிறது. ஒரு ஆன்மா தூய்மை அடையணும்னு சொன்னா அது 10 லட்சம் உடல்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆகி நிறைவு பெறுமாம். அப்படி நிறைவு பெறும்போதுதான் அது சாயுட்சத்துக்கு செல்லும் என்று சொல்லப்படுகிறார்கள். அப்படி சாமீபியம் அப்படின்னு சொன்னா அந்த லேயருக்கு இந்த உயிர் பிரிந்த பிறகு எப்பொழுது போகும் அப்படின்னு சொன்னா சூரிய மண்டலம் வரையில அந்த சாமீபியம் என்று சொல்லப்படுவது அந்த லேயர் ஆகும். இப்போ தொடர்ந்து ஒரு 3 நாட்கள் தவம் பண்றாங்க, ஒரு இறை உணர்வு பெற்று அற வாழ்க்கை வாழ்றாங்க, எண்ணம் சொல் செயலால தூய்மையா இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க உடல்ல இருந்து உயிர் பிரிஞ்சு போச்சுன்னு சொன்னா தன்னுடைய ஆசைகள் எல்லாம் குறைத்து கொண்டு நிறைவேறின பிறகு அது சூரிய மண்டலம் வரையில செல்லும். இப்படி சூரிய மண்டலத்துல நல்ல ஆன்மாக்கள் உலாவக்கூடிய இடம். இன்னும் அதை தாண்டி சாரூபியம் அப்படின்னு சொன்னா அதான் பேரியக்க மண்டலம். நல்ல சப்த ரிஷிகள், நல்ல மகான்கள், நல்ல வாழ்ந்தவர்கள் அத்தனை பேருடைய ஆன்மாக்கள் இருக்கக்கூடிய இடம் அந்த சாரூபியம் என்று சொல்லக்கூடிய பேரியக்க மண்டலம் முழுவதும் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு பரப்பளவு. அந்த பரப்பளவுல எவர் ஒருவர் 7 நாட்களும் தொடர்ந்து தவம் இயற்றி சிறப்பான முறையிலே உள்ளதை உணர்ந்து அல்லதை தவிர்த்து நல்லதை செய்து ஒழுக்கம், கடமை, ஈகை என்று சொல்லக்கூடிய அற வாழ்க்கை வாழ்ந்து தானும் வாழ்ந்து பிறரையும் அந்த வழியிலே வாழச் செய்யக்கூடிய நிலையிலே இருந்து எந்தவித ஆசா பாசங்களும் இல்லாமல் ஒரு முழு தூய்மை பெற்ற களங்கமற்ற ஆன்மாவாக இருக்கும் பொழுது அது லேசாகி 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 அந்த மேல போயிடும். அப்படி சாரூபியம் வரலும் போயிடுச்சுன்னு சொன்னா அது ரொம்ப ரொம்ப தூய்மையான ஆன்மான்னு சொல்லணும். அப்படி தூய்மை பெற்ற பிறகு இன்னும் சிறிது லேசாகி அந்த சாயுச்சியம் என்று சொல்லக்கூடிய சுத்த வெளியோடு இந்த ஆன்மா ஐக்கியமாயிடும். அதுதான் நம்மளுடைய உத்திரிகிரியை பத்திரிகையில போடுவாங்க, அன்னாருடைய ஆன்மா சாயுச்சியம் அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லி. அது சாயுச்சியம் அடைந்ததா இல்லையா என்று நமக்கு யாருக்கும் தெரியாது, அந்த ஆன்மாவுக்கு தான் தெரியும். அவர் வாழ்ந்த வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தாரோ அந்த வாழ்க்கையை பொறுத்துத்தான் அது எந்த லேயருக்கு அந்த ஆன்மா சென்று இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஆகவே துரியாதித்த தவம் இயற்றி எந்த ஆயுள் இல்லாமல் இருந்தால் அந்த சாயுச்சிய நிலையை அடையலாம் என்று நமக்கு அருத்தந்தை அழகாக ஒரு துருப்பு சீட்டை கொடுத்திருக்கார். எவர் ஒருவர் தொடர்ந்து தன் வாழ்நாளிலே நித்தம் துரியாதித்த தவம் இயற்றும் பொழுது கண்டிப்பாக அந்த சோல் வாழும் காலத்திலே சிறப்பாக வாழும்போது அது சாயுச்ச நிலைக்கு தான் செல்லும். இந்த சாயுச்ச நிலை என்பது இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியில் விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாய் உணர்வதாகும். நித்தம் உயிர் உடலில் இயங்கு மட்டும் உறைந்து இந்நிலையில் பழகி கொள்ள உலக இன்பங்களில் அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். அப்போ களங்கமற்ற ஆன்மாவாக அந்த இறைநிலையோடு ஒன்றி நிற்பதனாலே நம்மிடையே இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய கரைகள் நீங்கி அறிவுதான் மெய்ப்பொருளாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு யாரை பார்த்தாலும் தெய்வத்தினுடைய பிம்பம் என்பதை உணர்ந்து கொண்டு நாம் யாருக்கு துன்பம் செய்தாலும் அது இறைநிலைக்கு செய்யக்கூடிய துன்பம் என்று உணரக்கூடிய வகையிலே செல்லக்கூடிய ஒரு நிலைதான் சாயுச்சியம் என்று சொல்லக்கூடிய நிலை. இப்படி எர்த்போன் ஃபீல்ட்ல அந்த ஆன்மா இருக்கும்போது பங்கீடு பைசாசம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இயற்கை மரணத்திற்கு பின் இந்த ஆன்மா முழுமை அடையாமல் தன் சந்ததியினோடு இணைதல். சாதாரணமாகவே கொஞ்சம் ஆசை இருந்தனா கூட அந்த ஆசை நிறைவேற்றிக் கொள்ள தன் சந்ததியோடு இணைந்து விடுமா மேக்சிமம் அந்த ஆன்மா. அதனாலதான் இறந்த பிறகு அந்த முளைப்பாரி வைப்பாங்க. அந்த முளைப்பாரியில அந்த ஆன்மா அந்த 16 நாட்கள் காரியம் ஆகிற வரலும் தங்குவோம். அப்போ யார் நமக்கு ஏத்தாளு மிச்சம் இருக்கிற ஆசைகளை எண்ணங்களை நாம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் அப்படின்னு நினைச்சு அந்த பாடியோட இந்த ஆன்மா அட்டாச் ஆயிடுமா. இப்படி நிறைவேறாத அல்லது அதிக ஆசைகளாலும்
தற்கொலை மற்றும் விபத்திலே பிரிந்த உயிரானது தோப்பு துறவு இருட்டான இடத்தில் இருந்து கொண்டு அங்கு வரும் ஒத்த கருத்துடையோடு இணைந்துடுறது. இந்த உயிரானது வேறு ஆன்மாவோடு இணையும். ஆனால் ஒரே நேரத்துல இரு ஆன்மாக்கள் செயல்படாது. ஒரு நேரத்துலதான் ஒரு ஆன்மா செயல்படும். அப்படி ஒரு நல்ல ஒரு ஆன்மா ஆசையில இருந்து திடீர்னு இறந்து போச்சுன்னு சொன்னா அது யாரு கூட போனா, ஒரு தவம் பண்றவரு கூட ஆன்மாவா இருந்துச்சு சொன்னா, அடிக்கடி தவத்துக்கு போற ஆன்மாவா இருந்ததுன்னா யாரு டெய்லி தவத்துக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி அந்த தவம் பண்றவங்க கூட அட்டாச் ஆயிட்டு அது நற்காரியங்கள்ல தன்னை எண்ணியதை நிறைவேற்றி கொள்ளுமாம். அதே போல அந்த தீய எண்ணங்கள் கொண்ட ஆசைகள் கொண்ட, அதாவது டாஸ்மாக் கடைக்கு போறது, நல்ல தவறான செயல்ல ஈடுபடுறது, அப்படி ஆசைகள் இருந்து அகார மரணம் அடைந்திருந்தாங்கன்னா அவங்க யாரு கூட அட்டாச் ஆவாங்கன்னா அந்த ஒத்த கருத்துடைய ஆன்மாவோட இணைஞ்சுக்கிட்டு நினைச்சதை சாதிச்சுக்கும். இப்படி அறிவு வயசாச முறையில பங்கீடு முறையில அந்த உயிர் இறந்த பிறகு தன்னை பங்கிட்டு கொண்டு அது பயணிக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜீவன் முக்தர்ன்றது கருமையத்தை தூய்மை செய்து வாழ்ந்தது போதும் என்று நினைத்து உடல் இயக்கம் மட்டும் நிறுத்தப்பட்டுவிடும். அதுக்கப்புறம் உடலுக்குள்ளே உயிரை சோர விடுவதால் உடல் அழுகாமலும் இருக்கும். பிறவி என்பது உண்டா என்று சொன்னால் கண்டிப்பாக பிறவி என்பது கிடையவே கிடையாது. அதாவது இறந்த உயிர் பிறக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு ஒரு அருமையான ஒரு கவி. உதிர்ந்த பூ மரம் புகா, கறந்த பால் முளை புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா, அது போல இறந்தவர் மீண்டும் பிறக்கவே முடியாது என்று சொல்லப்படுகிறது. அப்படி பிறந்தவர் மீண்டும், அதாவது இறந்தவர் மீண்டும் பிறந்தாங்கன்னா ஜனத்தொகை என்ன ஆகும்? அவ்வளவுதான். அதனால கண்டிப்பாக இறந்த உயிர்கள் மீண்டும் பிறப்பதில்லை. அந்த ஆன்மா தான் வேற வேறு உடலோட அட்டாச் ஆகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இறப்புக்கு பின் உயிரோடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, உடல் மரணம் அடையும் போது உயிர் என்னும் தனித்தனியான விண்கள் அவ்வுடலை விட்டு வெளியேறி விண்வெளியோடு கலந்துவிடும். அதாவது மகா ஆகாசம் ஆகிவிடுகிறது. மரணத்துக்கு பின் உயிர் மகா ஆகாசமாக இயங்குவதால் உயிருக்கு மரணம் என்பதே கிடையாது. அதனால்தான் அந்த உயிருக்கு மரணம் கிடையாது. எப்பவுமே அது கன்வெர்ட் ஆயிடுது, விண்ணாவே மகா ஆகாசத்தோட போய் சேர்ந்துறதுனால அதுதான் உடல் மண்ணுக்கு சொல்லுவாங்க, உயிர் விண்ணுக்கு சொல்லுவாங்க. ஆகவே நாம் இந்த இறப்புக்கு பின் உயிரினுடைய நிலை என்னன்னா அது 4 லேயர்ல பயணிக்கும். அவர்கள் செய்த கருமயத்தினுடைய தூய்மையை பொறுத்து அது பயணிக்கும் சொல்றார் மகரிஷி அவர்கள். அப்போ இறைவன் என்பது எப்படி இருக்கிறது? அதாவது ஜட பொருள்களிலே தூங்கி கொண்டிருக்கிறான், தாவரத்திலே எழுந்து நிற்கிறான், விலங்குகளில் நடக்கிறான், மனிதர்களிலே சிந்திக்கிறான். ஆகவே இறைநிலையை நாம நன்கு உணர வேண்டும். எனவே எங்கும் நீக்கமற இறைவன் இருக்கிறான் என்பதை ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே இறைவன் ஜட பொருள்களிலே அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்காக இருக்கிறான். அதே இறைவன் உயிரினங்களிலே உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தலாக இருக்கின்றான். அதே இறைவன் மனிதனில் தன்னிலை அறிதல், மெய்ப்பொருளை அறிதல் என்ற வகையிலே அந்த அறிவு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பேட்டன் பிரிசிஷியன் ரெகுலாரிட்டி, PPR அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்காக ஜட பொருள்களிலே அந்த அறிவு என்று சொல்லக்கூடிய தெய்வம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உயிரினங்களிலே காகினேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், டிஸ்கிரிமினேஷன் என்று சொல்லக்கூடிய CED உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல் என்ற ஒரு வகையிலே அந்த அறிவு உயிரினங்களிலே ஆட்சி செய்கிறது. அதே அறிவு ஒவ்வொரு மனிதரிடத்திலே தன்னை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், இறை உணர்வு பெற வேண்டும். அதுதான் செல்ஃப் ரியலைசேஷன். அண்ட் தென் செகண்ட் ஒன் காட் ரியலைசேஷன். செல்ஃப் ரியலைசேஷன்னா SR, காட் ரியலைசேஷன் என்பது GR. அப்படி அறிவு ஜட பொருள்களிலேயும் உயிரினங்களிலேயும் மனிதர்களிலேயும் இயங்குகிறது என்பதை தெளிவாக நாம புரிந்து கொள்வதற்கு தான் அருள் தந்தை நமக்கு அருளிருக்கின்றார். இதை சரியை, கிரியை, யோகம் என்று, ஞானம் என்று பலவாறாக சொல்வார்கள். இறைநிலையை உடலால் வழிபடுதல், உடலை வருத்தி கொண்டு இறை உணர்வு பெறுதல் சரியை. கிரியை என்றது உடலாலும் உள்ளத்தாலும் வழிபடுதல், மனசாலையும் உடலாலையும் வருத்தி கொண்டு கிரியை செய்தல். யோகம் என்பது உள்ளத்தால் மட்டும் வழிபடுதல், மனதுக்குள்ளாகவே
உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கே என்று கவியின் பிரகாரம் இந்த உள்ளமே ஆலயமாக இருக்கிறது, இந்த ஆலயத்திலே குடிக்கொண்டிருக்கிற ஜீவனே சிவலிங்கமாக இருக்கிறது என்பதை உள்ளத்தால் வழிபடுதலே யோகம். ஞானம் என்பது எங்கும் எதிலும் இறையருளையே காண்பது. தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான், இல்லாத இடமே இல்லை, ஈடு இணையற்றவர், எங்கும் நேக்கமர நிறைந்திருப்பவர் என்று நல்ல அறிவிற்கு எட்டக்கூடிய அறிவில் தெளிவு பெறுவதுதான் ஞானம் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு பிறப்பதற்கு முன் இந்த உயிரானது பெற்றோராக இருக்கிறது. இறந்த பின் இந்த உயிரானது சாலோக்கியம், சாரூபியம், சாமீபியம், சாயுச்சம் என்ற 4 நிலைகளிலே பயணித்து இறுதியாக சாயுச்சத்தில் செல்கிறது. ஆனால் வாழும்போது உயிர் எப்படி இருக்க வேண்டும் என்று அருட்தந்தையர்கள் நமக்கு தெளிவாக கூறியிருக்கின்றார். அப்போ வாழும்போது உயிரின் நிலையை ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கண்டிப்பாக மனவளக்கலைக்கு நாம் வரணும். அப்படி என்ன வாழும்போது இந்த உயிர் இறை உணர்வு பெற்று அற வாழ்க்கை வாழணும். அப்ப இறை உணர்வு என்னன்னா உள்ளதை உணரணும். நான் யாரு, நான் எங்கிருந்து வந்திருக்கேன், எனது மூலம் என்ன, வாழும் காலத்தில் எப்படி வாழ வேண்டும், அப்படி வாழ்வதற்குண்டான ஒரு வழியை வகுத்து கொள்ள வேண்டும், பிறகு வகுத்த வழியே வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற ஒரு நியதியோடு தான் தெய்வம் நமக்கு 6வது அறிவை கொடுத்திருக்கின்றது. ஆனால் நாம் என்ன பண்றோம், அந்த 6வது அறிவின் பயணத்தை சிறப்பான முறையில செலுத்தாமல் மெய்யுணர்வு போகாமல் ஐயுணர்வுடைய சிக்கிக்கொண்டு நாம பல துன்பங்களுக்கு ஆளாகின்றோம். இதுதான் சிவகாக்கிய சித்தர் சொல்றாரு, காட்டானை மேலேற்றி கடைத்தெருவே போகையிலே நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்ப்பதென்றோ, நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி கண்ணம்மா என் கண்குளிர பாரேனோ என்று 6வது அறிவை இறைநிலையை நோக்கிய பயணத்திற்காக நாம் செலுத்தி கொண்டிருக்கும் போது இந்த பஞ்ச புலன்கள் என்று சொல்லக்கூடிய மெய், வாய், கண், மூக்கு, காது, செவி இவை எல்லாம் என்ன பண்ணுது, நமக்கு அங்க இன்பம் கிடையாது, இங்கதான் உனக்கு இன்பம் என்று மேலே போக விடாமல் தடுத்து இந்த மாயையிலேயே சிக்கச் செய்கிறது. அதிலிருந்து விழிப்பு நிலையோடு இருந்து நாம் விடுபட்டு அந்த இறைநிலையை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துவதுதான் இந்த பாடல். அப்படி இறை உணர்வு பெறும் பொழுது நாம் உள்ளதை உணர்ந்து அல்லதை தவிர்த்து நல்லதையே செய்ய வேண்டும், எண்ணம் சொல் செயலால. அப்படி செய்யும் போது கண்டிப்பாக இறையை பற்றி உணர்ந்து கொள்ளும் போது அன்பே சிவம், உணர்ந்தது மலர்ந்தது அன்பு, இறையை உணரும் போது நமக்கு அன்பு மலரக்கூடும் என்பதை கூறியிருக்கிறார்கள். அப்போ இறை உணர்வு பெற்ற பிறகு ஆட்டோமேட்டிக்கா அறவாழ்வு வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு ஏற்படும். அறவாழ்வு என்பது ஒழுக்கம், கடமை, ஈகை என்று சொல்லக்கூடிய உயர்ந்த நெறியான அறவாழ்க்கை. ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற 3ம் ஒன்றிணைந்த உயர் நெறியான அறநெறி வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படி வாழும்போது நாம் எல்லா விதத்திலையும் சிறந்து வாழ முடியும். எண்ணம் சொல் செயலால தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ தீங்கு செய்யாமல் நற்செயல்களையே செய்யக்கூடியது, நல்ல எண்ணங்களையே எண்ணக்கூடியது, நல் வார்த்தைகளையே பேசக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்தோமையானால் கண்டிப்பாக அதுவே அறநெறி வாழ்க்கை ஆகும். ஒழுக்கத்தில் கடமை, ஈகை இவ்விரண்டு உள்ளடங்கி இருப்பதை விட்டுப்பாரு சொல்றாரு. நீ ஒழுக்கமா இருந்தாவே போதும், அந்த ஒழுக்கத்திலேயே கடமையும் ஈகையும் உள்ளடங்கி இருக்கிறது என்று கவியில அழகா சொல்றாரு. ஆகவே நாம் ஒவ்வொருத்தரும் ஃபுல் அண்ட் ஃபுல் டிசிப்ளினா இருந்தோம் சொன்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை பயணமானது, அந்த மெய்யுணர்வை நோக்கிய பயணமானது ஒரு சிறு தடையை இல்லாமல் செல்லும் என்பதை இதை வாழும் போதே இந்த உயிர் உணரணும் என்பதற்காக தான் அருட்தந்தை அவர்கள் வாழும்போது இந்த உயிர் எப்படியெல்லாம் வாழணும் என்று மனவளக்கலை மூலமாக நமக்கு அருள் இருக்கின்றார். அது தவிர்த்து 5லே அளவு முறையை பின்பற்ற வேண்டும். எண்ணம் சொல் செயல்னால 5லேயும் அளவு முறை, உணவு, உறக்கம், உழைப்பு, உடல் உறவு, எண்ணம், இந்த 5லேயும் அளவுக்கு மீறியோ முறை மாறியோ நாம மிகைப்படுத்தாமலும் குறைவாக இல்லாமலும் நாம எல்லாவற்றையும் கடைபிடிக்க வேண்டும் என்று தெளிவாக நமக்கு அருட்தந்தை 5லே அளவு முறையை பின்பற்றி வாழ வேண்டும் இந்த உயிர் வாழும்போது என்று குறிக்கிறார்கள். அதே போல தவம் செய்திடல் வேண்டும். புறத்தே ஓடுற மனசை நாம ஒருநிலைப்படுத்தி அந்த உயிர் மேல் ஒன்றை செய்து நாம் தவ வாழ்க்கை வாழும்போது நாம் உள்ளதை உணர்ந்து அல்லதை தவிர்த்து நல்லதை செய்யக்கூடிய ஒரு திரிகால ஞானம் நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது நாம் செயல் விளைவு தத்துவத்தை புரிந்து கொண்டு எந்த ஒரு செயல் செய்தாலும் அதன் விளைவு நன்மையை தரக்கூடிய வகையிலேயே
இருக்கும் என்று எண்ணி அந்த நற்செயல்களை செய்யக்கூடிய வாய்ப்பு தவம் மூலமாக நமக்கு கிடைக்கும். அது மட்டும் அல்லாது தன்னிலை அறிதல் வேண்டும். வாழும் காலத்திலேயே நான் யாரு, நான் எங்கிருந்து வந்த, எனது மூலம் என்ன என்பதை ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொண்டால் அந்த இறைநிலையினுடைய மறு பக்கம்தான் நான் என்பதை உணரும் போது, நான் எனக்கு செய்யக்கூடிய தீங்கு அந்த இறைநிலைக்கு செய்யக்கூடிய தீங்கு என்று உணர்ந்து கொள்ளும் போது கண்டிப்பாக நமக்குள்ள அந்த மேலோங்கி நிற்கக்கூடிய அந்த மெய்யுணர்வு பெற்ற ஞானம், அறிவில் தெளிவு பெற்ற ஞானம் இருக்கும். தன்னிலை அறிதல் மூலமாக நான் யார், எனக்குள்ளாக தெய்வம் அறிவாக திகழ்கிறது, அந்த அறிவுதான் தெய்வம் என்பதை உணர்த்துகிறது என்பதை புரிந்து கொள்ளும் போது நான் அப்பொழுது என்ன செய்யலாம், நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று நாம் சிறப்பாக அந்த இரண்டொழுக்கு பண்பாடை நமது வாழ்க்கையிலே கடைபிடிக்க முடியும். ஒருவர் எந்த ஒரு செயலையும் அருட்தந்தையின் குரு வழியிலே பயணிக்கும் பொழுது நாம் அதை அந்த பயணத்தை தொடரணும்னு சொன்னா கற்றபடி நாம் நடக்கணும். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. அருட்தந்தையினுடைய பயிற்சிகளை நாம் கற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் நாம் அதை கடைபிடிப்பதில் கை தேர்ந்தவங்களாக இருக்க வேண்டும். அப்படி கடைபிடிக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மை பார்த்து மற்றவர்களும் நம்முடைய மேன்மையையும் நம்முடைய நடவடிக்கைகளையும் புரிந்து கொண்டு இவர் எதனால் இப்படி ஆனார் என்பதை புரிந்து கொண்டு அவர்களும் இந்த மனவளக்கலை என்று சொல்லக்கூடிய பயணத்திலே பயணிப்பதற்கு நாம் ஒரு ரோல் மாடலா இருக்கணும். அப்படி தன்னிலை அறிதல் மூலமாகத்தான் இந்த உயிர் உய்யும் என்று சொல்றாரு. இறுதியாக தொண்டு செய்திடல் வேண்டும். வாழும் காலத்திலேயே நாம இல்லாதவர்களுக்கு முடிந்த அளவு நாம தொண்டு செய்யணும். என்னால முடிந்த தொண்டு, உழைப்பால, அதே மாதிரி என் அறிவால, அதே போல பொருளால, இது மூன்று மூலமாக நம்மால் முடிந்ததை இல்லாதவர்களுக்கு தேவை அறிந்து நாம ஈகை செய்து அதன் மூலமாக தொண்டு செய்யும் போது இந்த வாழும் காலத்திலே உயிர் எப்படியாக வாழ்ந்தால் இறையுணர்வு பெற்ற அற வாழ்க்கையும் 5 அளவு முறையை பின்பற்றியும் தவம் செய்தும் தன்னிலை அறிவு பெற்றும் தொண்டு செய்தும் வாழ்ந்தால் இந்த உயிர் சிறப்பாக ஆஃப்டர் த டெத், இறந்த பிறகு கண்டிப்பாக அந்த சாயுட்ச நிலைக்கு போகும். பிறப்புக்கு முன் உயிரின் நிலை தாய் தந்தையிடம் இருந்தது. மனிதனின் முற்பிறவி அவரவர் பெற்றோர்களே, மனிதனின் மறுபிறவி அவரவர் பிள்ளைகளே. பிறக்கும் போது பெற்றோரின் பதிவுகளான கருவமைப்பு சஞ்சித கர்மமாக குழந்தைகளுக்கு வந்து விடுகின்றன. ஆகவே அப்பேற்பட்ட சஞ்சித கர்மம் நற்செயல்களாக இருந்தால் நாம் வாழும் காலத்திலே இறையுணர்வு பெற்ற அற வாழ்க்கை வாழ்வோம். அப்படி அவருடைய சஞ்சித கர்மம் தீய செயல்களாக இருந்தால் வாழும் காலத்திலே பல துன்பங்களுக்கு ஆளாகி கொண்டிருப்போம். அப்படி பல துன்பங்களுக்கு வாழும் காலத்திலே ஆளாகி கொண்டிருந்தாலும் மனவளக்கலை என்று சொல்லக்கூடிய அறிவு திருக்கோயில் கால் எடுத்து வைத்தவர்கள் கண்டிப்பாக மனிதர்களாக மாற முடியும். எப்படி ஒரு ஆலயத்திற்குள் சென்று வரும் தண்ணீரானது தீர்த்தமாகவோ, ஆலயத்திற்குள் சென்று வரும் சாதமானது பிரசாதமாகவோ வருவது போல அந்த கோயிலுக்குள்ள சென்று வரக்கூடிய மனிதர்களாக இருக்கிறது இல்லை. ஆனால் அறிவு திருக்கோயிலுக்குள் அடியெடுத்து வைத்து பிறகு வெளியே செல்பவர்கள் மனிதர்களாக வாழ முடியும் என்பது சாட்சியாக இன்னைக்கு லட்சம் மக்கள் நிறைய அறிவு திருக்கோயில்கள் உருவாகி சுமார் 17,500 ஆசிரியர்கள் உருவாகி சுமார் 1 கோடி மனவளக்கலை மன்ற அன்பர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் அது அருட்தந்தையினுடைய கனவு நனவாகி கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட மனிதர் குருவாக பெற்ற நாம் அனைவருமே பாக்கியசாலிகள். அவருடைய பயணத்திலே நாமும் பயணித்து அவர் கற்றுத்தந்த கலையை நாம் கற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் பிறருக்கும் கற்பித்து மனவளக்கலையின் அன்பர்களின் எண்ணிக்கையை உயர்த்தி இந்த உலகத்திலே போரில்லா நல்லுலகம், பொருள் தருகில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலக ஒரு ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிபாடு என்ற வகையிலே அருட்தந்தையின் 14 வேதாத்திரியங்களையும் ஒருமுகப்படுத்தி இந்த உலக அமைதிக்கு வித்திட ஒவ்வொருவரும் இதிலே நாம் நம்முடைய செயலை செய்ய வேண்டுமாய் கூறி இவ்வளவு நேரம் செய்வமளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கு நன்றிகளை உரித்தாக்கி வையமெல்லாம் வாழட்டும், வாழ்க்கை வளம் காத்தினிதாய் வளரட்டும் மெய்யறிவு, வாழ்க்கை இன்ப துய்த்தலிலே உய்ய மெய்ப்பொருள் நாட்ட உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேலோங்குக உள்ளமெல்லாம் ஒன்றுபடை என்று வாழ்த்தி சிந்தனைக்கு வாய்ப்பளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை உரித்தாக்கி என் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன்.
மிக சிறப்பானதொரு சிந்தனை உரை வழங்கிய ஐயா அவர்களை நாம் அனைவரும் தூய நிலையில் இன்று வாழ்த்துவோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் குமரன் ஐயா அவர்கள் வாழ்க வளம். ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞான மோங்கி வாழ்க வளமுடன் என குருவின் நினைவில் நின்று வாழ்த்துகின்றோம். இன்றைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட அன்பர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் வாழ்க வளமுடன் என வாழ்த்துகின்றோம். ஐயாவிடம் கேள்வி கேட்க கிருபாநிதி அம்மா அவர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா நீங்க ஐயா கிட்ட பேசலாம். கிருபாநிதி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். சந்திராமா வாழ்க. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா அம்மா வணக்கம். வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நான் 40 நிமிஷத்துல எவ்வளவோ விஷயங்களை சொல்லிட்டீங்க. எழுத கூட முடியல ஐயா. நன்றி, ரொம்ப சிறப்பு ஐயா. ஐயா இப்ப நீங்க சொல்லையில தவம் பண்ணையில ஆகினையில பண்றதுக்கும் சுத்த வெளியில பண்றதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் சொன்னீங்க. அது நான் எனக்கு 2 கால் என்னை தொந்தரவு பண்ணிருச்சு. அது எனக்கு புரியல. அதாவது ஆகினையில உயிர்மேல் தவம் சொன்னதும் சுத்த வெளியில போய் நீங்க தவம் பண்றதுக்கு ஒரு வித்தியாசம் சொன்னீங்க ஐயா. ஆமாம்மா. ஆகினையில பண்ணும்போது புலனுணர்வு மட்டும், அத அழுத்தம் எந்த ஒரே ஒரு இது மட்டும் தான். புருவத்திடை உந்தன் பூ விரலால் தொட்டு எந்த உயிர் உணர்த்தி. அப்ப அந்த உயிரை உணர்வதற்கு தான் ஆகினை. ஆனால் அந்த உயிர் எங்கிருந்து தோன்றியது அங்கவே போயிட்டு ஐக்கியம் ஆகிறோம் பாரு. ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி நிறைபேற்று தவம். நிறைபேற்று தவம் சுத்த வெளியோடு மனம் ஒன்றி நிர்சலனம் ஆயிடுறது. அங்க எதுவுமே இருக்காது. we can't see, we can't smell, we can't do anything. அங்க தடையே கிடையாது, மனமே கிடையாது. நான் அதுவாகி விட்டேன். எத் பாவம் தத் பவத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுவாகவே நான் அங்க கரைஞ்சிடுறோம். எப்படி இங்க ஆகினையில உணர்றோம், துரியத்துல உயர்றோம், அப்புறம் மேலும் விரிந்து 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 உயர்றோம். உயர்ந்து அப்புறம் அங்க சுத்த வெளியில போயிட்டு நாம கரைந்து விடுகிறோம். அப்படியே எப்படி கடல்ல போட்ட உப்பு மூட்டை கரைஞ்சி கடலா மாறி போதோ நாம அங்க கரைஞ்சு போயிடுறோம். அப்படி கரையிற சமாதி நிலை தான் அந்த துரியாதீத நிலை. அந்த துரியாதி நிலை பெற்ற பெறதான் இந்த ஜீவன் ஆஃப்டர் த டெத் அந்த சாயுச்சத்துக்கு போகும். இது நிறைய பேர் கிடைக்குமானா சொல்ல முடியாது. அவங்களுடைய அந்த வெயிட்டேஜ் ஆஃப் த சோல், அந்த கருமையத்தினுடைய களங்கத்தை வைத்து தான் அது அந்த லேயருக்கு போறதுமா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளம். ஒண்ணுயா, இப்ப நீங்க டெத்தை பத்தி சொன்னீங்க. ஒரு அகால மரணம் அடைஞ்சிட்டான்னு வைங்களேன், அவங்களுடைய சோல் இப்ப அவங்க இயற்கையா வாழ்ந்திருந்தா கூட ஒரு 10 வருஷம் வாழ்வாங்க அப்படின்னு நானா சொல்றேன். அப்படின்னா அந்த 10 வருஷம் அவங்ககிட்ட இருந்துட்டு அது போயிருமா, இல்ல அதுடைய அப்படியே அது கண்டினியூ ஆகுமா? அந்த ஆசைகள் எவ்வளவு இருக்கோ, அந்த ஆசைக்கு அந்த சோலுக்கு எவ்வளவு ஆசை இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதுதான் ஒரு சோல் பியூரிஃபை ஆகணும்னு சொன்னா, ஒரு சோல் களங்கமற்ற ஆன்மாவாக மாறி சாயுச்சியம் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு 10 லட்சம் உடல் தேவையாம். 10 லட்சம் உடலுக்கு அது டிரான்ஸ்பர் ஆயிட்டு தே கேன் என்ஜாய். ஆஃப்டர் தட் நம்ம இந்த உடல்ல இந்த ஆன்மா எத்தனாவது உடல்னு தெரியவே தெரியாது. ஆச்சரியமாவும் அதிசயமாவும் இருக்கு யாரும் 10ல. நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பு ஐயா. வாழ்க வளமுடன். சந்திரமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி. அடுத்த அன்பராக மணிகண்டன் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா சிறப்பா இருந்துச்சுங்க. யதார்த்தத்தையும் முழுசா கொடுத்த மாதிரி இருந்துச்சுங்க. ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா இப்பதான் ஆரம்ப நிலையில இருக்கோம் ஐயா. அது எனக்கு அந்த ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிச்சு. ஆனா அந்த பிறப்புக்கு குழந்தைகளா பிறப்பாங்க, தாய் தகப்பனா இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்களே, அது கர்மா அடிப்படையில சொல்றீங்களா ஐயா? அது எனக்கு அது கொஞ்சம். ஆமாங்க ஐயா, அதாங்க ஐயா. நம் பெற்றோர் தந்தைதாய் ஈருயிர் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாய் உலகில் வந்தேன். அவங்க ஒன்று சேரும் போதே இந்த உயிர் வந்துருச்சு நம்மளுக்கு. அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதுதான் நம்ம சொத்து. இப்ப நாம் என்ஜாய் பண்றது நம்முடைய பங்கு 1% கூட கிடையாது. புரியுதுங்களா? they are enjoying through us. இன்னைக்கு நாம அனுபவிக்கிற அனுபவம் நல்ல நிலையில இருந்ததுன்னு சொன்னா அது ஃபோர் ஃபாதர்ஸ் செய்த பாவமோ புண்ணியமோ, அந்த புண்ணியத்தின் அடிப்படையில் தான் இப்ப நாம மாதா செய்தது மக்களுக்குன்றாங்க இல்லையா? அப்போ நீ வாழும் காலத்துல இஃப் யூ ஆர் என்ஜாயிங் வெல்னஸ் ஆர் நல்லது நல்லதுன்னு அனுபவிக்கலன்னு சொன்னா உங்களுடைய பங்கு கிடையாது.
அப்போ நீ வாழும் காலத்துல நல்லதை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த நல்லதையும் உங்களுடைய சந்ததிகள் மூலமாக நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க யூ ஹேவ் டு டூ த குட் டர்ன்ஸ் இன் யுவர் டே டு டே லைஃப். அப்படி எங்க அப்பா அம்மா என்ன பாவம் செஞ்சுட்டு நான் இப்படி அனுபவ கஷ்டப்படுறேனே, இந்த கஷ்டத்தையும் என் பிள்ளைகளுக்கு சேரணுமா அப்படின்னு எந்த பேரண்ட்ஸும் நினைக்க மாட்டாங்க. நான் கஷ்டப்பட்டா கூட பரவாயில்லப்பா, நீ நல்லா இருக்கணும், யார் செய்த பாவமோ புண்ணியமோ நான் தான் அடி வாங்கிட்டேன், எந்த அடி உனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம் நல்லதையே உணர்ந்து செய்யறவங்க இருக்காங்க. அப்படி மனவளக்கலை மூலமாக நாம் பல இன்னல்கள் பட்டாலும் நம்மை தற்சோதனை மூலமாக தேவையில்லாத இதை நாம எராடிகேட் பண்ணி நாம இந்த சோலை தூய்மை பண்ண இதையே தான் நாம பிள்ளைகள் வாயிலாம நாம் என்ஜாய் பண்ணுவோம். நம் மூலமாக தே ஆர் என்ஜாயிங், நம் பிள்ளைகள் மூலமாக நாம் என்ஜாய் பண்ணலாம். இன்னைக்கு செய்யக்கூடிய இந்த ஆகாமிய கர்மம் தான் நாளைக்கு நம்ம பிள்ளைகளுடைய சஞ்சித கர்மமா வர்றது இல்லையா? கிளியர் ஐயா? சிறப்புங்க. இன்னொரு கேள்விங்க, இப்ப நம்ம ஒரு அகத்தாய்வு பண்றீங்கன்னா, இப்ப நான் இந்த விஷயத்த செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கல்பம் எடுத்துட்டு அப்புறம் செய்யறதுக்கு தனியா சொல்லணுமா? அது எப்படி பண்ணா சிறப்பா இருக்குங்க? ஏன்னா ஒவ்வொருத்தரும் இது வந்து டெய்லி நம்மள நாமே தற்சோதனை பண்ணணும். தவம் பண்ணா மட்டும் பத்தாது. டெய்லி வந்து தவம் பண்றீங்க ஒரு 20 மினிட்ஸ், காலையில எல்லா ஆக்டிவிட்டிஸ் பண்றீங்க 4:30 இருந்து நைட்டு 10 மணி வரலாம். படுக்க போகும்போது ஒரு சின்ன ஒரு துரிய தவம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு ரீகால் வாட் எவர் ஆல் திங்ஸ் யூ ஹேவ் டு டன் டுடே. என்னென்ன நீ பண்ண, நீ செய்த செயல்கள் மூலமாக, நீ எண்ணிய எண்ணங்கள் மூலமாக, நீ பேசிய வார்த்தைகள் மூலமாக யாராவது நாம துன்பப்படுத்தினோமா? அப்படி துன்பப்படுத்தியிருந்தால் நீயே உனக்குள்ள ஒரு ஆட்டோ சஜஷன் எடுத்துக்கணும். நாளை முதல் நான் தவறியும் கூட தீய எண்ணம் எனக்குள் எழக்கூடாது. ஒண்ணு, தவறி கூட கெட்ட வார்த்தையில மற்றவர்களை பேசக்கூடாது, தவறி கூட கெட்ட செயல்களை செய்யக்கூடாது. இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா உங்களை நீயே செதுக்கிக்கிறணும் ஐயா. அதுதான் தற்சோதனை. தவமும் தற்சோதனையும் ஒரு பறவைக்கு 2 ரெக்கைகள் எப்படி முக்கியமோ அது மாதிரி ஒரு மனிதனுக்கு தவம் செய்தா மட்டும் போராது, தற்சோதனையும் எடுத்த தவ வாழ்க்கை வாழும்போதுதான் ஒண்ணு. தவம் என்பது மனசை அமைதிப்படுத்துறதுக்கு, தற்சோதனை என்பது யூ கேன் சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட், குணங்களை நல்ல குணங்களா பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணிக்கிறது. ஸோ ரெண்டும் தேவை. அதுதாங்க ஐயா. வாழ்க்கை சிறப்புங்க. ரொம்ப நன்றிங்க. வாழ்க்கை வளமுடன். ரொம்ப நன்றிங்க. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக பரமத்திலிருந்து ராதா அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு தமிழ்க்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்கம்மா. ஐயா, எனக்கு நீங்க தவத்துல இதை பத்தி சொன்னவும் எனக்கு ரொம்ப நாளா ஒரு தவம் இது சந்தேகங்க ஐயா. இப்ப தவம் பண்ணும்போது நம்ம சுத்தவெளி ஃபர்ஸ்ட் 2012 எடுத்தப்போ அவங்க இது கொடுத்தப்பே ஆசிரியர் கொடுத்தப்பே தெரிஞ்சுதுங்க ஐயா. தூக்கம் இல்லை, ஆனா ஏதோ உணர்தல் அப்படின்னு தெரிஞ்சுதுங்க ஐயா. அதுக்கப்புறம் இந்த வைரஸ் பீரியட்ல கொஞ்சம் ஆன்லைன் கிளாஸ்ல எல்லாம் 2 தடவை இந்த மாதிரி ஒரு உணர்வுகள் கிடைக்குதுங்க ஐயா. அது எப்பவால்தான் கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாளையே சந்தேகம் ஐயா. துரியாதீதத்துல உணர்வே தெரியாதம்மா. கண்டிப்பா அதுதான் துரியம் அதீதமானால் அதுதான் சுத்த வெளியில நமக்கு எந்த வித மனம். இப்ப எப்படி சமுத்திரத்துல கரை ஓரமா அலை தூக்கி 10 மீட்டர் 5 மீட்டர் அடிக்கும், நடுவுல போக போக அலை நிலையாயிடும். அப்போ மனசு சஞ்சலம் இல்லாம போயிடும், தடையே இருக்காது. தடை இருந்தா தான் யூ கேன் ரியலைஸ் அந்த உணர்ச்சி தெரியுது. ஸோ அந்த நிர்மூலம் ஆதி பூர்ணமா மாறிடுறீங்க, நிர்மூலம் ஆயிடுறீ. எந்தவித எண்ண ஓட்டமும் இருக்காது. பக்கத்துல ஏதாவது சவுண்டு போச்சுன்னு கூட கேட்காது. நீ நான் துரியாதித்தவத்தை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சவுண்டு ஒண்ணு கேட்டுச்சுன்னு சொன்னா யூ ஆர் நாட் இன் துரியாதித்தம், யூ ஆர் நாட் இன் சுத்தவெளி. சரியா? மைண்ட் ஜீரோக்கு வந்துடணும். அது வந்து ஜீரோக்கு வரணும்னா கருமையத்துல நிறைய பதிவுகள், தேவையில்லாத பதிவுகள் வந்து லோட் ஆயிட்டு இருந்தேன்னா யூ கான்ட் ரியலைஸ்மா. வாழ்க வளமுடன். அந்த மாதிரி ஒரு 3 தடவை தெரிஞ்சேன், அதுக்கப்புறமெல்லாம் தெரியல. அந்த மாதிரி தெரியல. எஸ், அது ஆரம்பத்துல தெரிஞ்சிருக்குது, அப்புறம் தெரியலன்றதுதான் கரெக்ட். ஓகேங்க, நன்றி. ஆமா, அந்த இடத்துல எந்த ஃபீலும் இருக்காதம்மா. ரைட். வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க நன்றி. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நேரம் கருதி நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சியை இதோட நிறைவு செஞ்சுக்கிறோம். வாழ்க வளமுடன்.
ஐயா, மிக சிறப்பான உரை. நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் தருவாயில் இருக்கிறோம். மீண்டும் உங்களுக்கு ஒரு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு சில அம்மா நன்றிங்க அம்மா. சிறப்பான முறையிலே தொகுத்து வந்தீங்க. சந்திரா அம்மா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினாலே நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ இறையர்களும் குருவர்களும் துணை இருக்குமாக என்று வாழ்த்தி மகிழ்கின்றேன். அனைவரையும் வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன்.